ஹாய் மை ஃபேமிலிஸ், மறக்காம சேனல் லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ரொம்ப ஈஸியாக அண்ட் ஹெல்த்தியான ரெசிபி வேணும்னா இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். வீட் பேட் பீஸா எப்படி செய்யுதுன்னு பார்ப்போமா. கோதுமை மாவு சப்பாத்தி மாவு பார்த்து பிசைஞ்சிட்டு சப்பாத்திக்கு தேய்க்கிற மாதிரி தேய்ச்சி எடுத்துக்கோங்க. ரெண்டு சைடும் 2 நிமிஷம் போல் திருப்பி எடுத்துட்டு ஒரு சைடு மட்டும் பட்டர் தடவிட்டு சிம்மிலேயே இருக்கணும் அடுப்பு. அதுக்கப்புறமா ஒரு சைடு பீஸா சாஸ் இல்லை டொமேட்டோ சாஸ் அப்ளை பண்ணிக்கோங்க. நான் இன்றைக்கி வெங்காயம், தக்காளி, கேப்சிகம் ஆட் பண்ணியிருக்கேன். இன்னும் உங்களுக்கு வேறு எதுவும் வேணும்னா ஸ்வீட் கார்ன் ஆட் பண்ணலாம், இல்லை சிக்கன், இல்லை பன்னீர், அந்த மாதிரி உங்களுக்கு என்ன இன்க்ரீடியன்ஸ் வேணும்னாலும் நீங்கள் அதை ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் சீஸ், மில்கி மிஸ் சீஸ் தான் ஆட் பண்ணியிருக்கேன். மொசரல்லா சீஸ் இருந்தாலும் நீங்கள் மொசரல்லா சீஸ் ஆட் பண்ணிவிட்டு எல்லா பக்கமும் ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா ஒரு மூடி போட்டு ஒரு 5 மினிட்ஸ் போல் விடுங்க. நல்லா வெந்துடும். வெந்ததுக்கப்புறமா நார்மல் நம்ம பிளேட்டிங்க்கு மாற்றிடுவோம். பிளேட்டை மாற்றிட்டு நம்ம நார்மலாக பீஸா கட் பண்ணுற மாதிரியே கட் பண்ணி சர்வ் பண்ணுங்கள். மைதாவில் செய்கிற பீஸாவோட இந்த பீஸா கொஞ்சம் அல்டிமேட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.